வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, நம்ம தமிழக இளைஞர்கள் சமீப காலமா சைபர் ஸ்லேவரி அப்படின்ற பேராபத்து வலையில வீழ்ந்துட்டு இருக்காங்க. சைபர் ஸ்லேவரி என்னன்னா, நம்ம யங்ஸ்டர்ஸ்களை டார்கெட்டா வச்சு தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல பெரிய குரூப்பே இயங்கிட்டு இருக்கு. இவங்க கொடுக்கிற விளம்பரங்களே பாத்தீங்கன்னா அவ்வளவு அட்ராக்டிவா இருக்குங்க. அதாவது சோசியல் மீடியால எந்த ஒரு முன் அனுபவம் தேவையில்லை, மாதம் 70,000 முதல் 1,00,000 ரூபாய் வரை எளிதாக சம்பாதிக்கலாம், இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரிந்திருந்தால் போதும். அப்புறம் பார்த்தா கால் சென்டர், டெலிமார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேலைக்கு யங்ஸ்டர்ஸ் தேவை. இதுல முக்கியமானது என்னன்னா அகாமடேஷன் ஃப்ரீ, அதாவது தங்குமிடம் உணவு இலவசம். இந்த மாதிரியான கவர்ச்சிகரமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்து நம்ம இளைஞர்கள் ஏமாந்து போறாங்க. மியான்மர், லாவோஸ், கம்போடியா போன்ற நாடுகள்ல ஆன்லைன் மோசடி கம்பெனிகள் பல மாடி கட்டடங்கள்ல சாப்ட்வேர் நிறுவனங்கள் போலவே இயங்கிட்டு இருக்கு. வெறும் டைப்பிங் டெக்ஸ்ட் வச்சு நம்ம தமிழக இளைஞர்களுக்கு வேலைக்கான ஆர்டர், அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கமக்கமா கொடுத்துறாங்க. நம்ம ஆளுங்களும் ஏஜென்ட் கிட்ட பணம் கொடுத்து அந்த நாடுகளுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அங்க போனோன்னு தான் இவங்களுக்கே 2 அதிர்ச்சிகரமான விஷயங்கள் தெரிய வரும். ஒன்னு என்னன்னா, ஏஜென்ட் இவங்களை அனுப்பி வச்சது வெறும் டூரிஸ்ட் விசா அப்படின்றதும், 2வது இவங்க அழைத்து வரப்பட்டது முழுக்க முழுக்க ஆன்லைன்ல மோசடிகள் செய்வதற்காக தான் அப்படின்றதும் தெரியும். இதை விட பெரிய அதிர்ச்சி என்னன்னா, நான் விரும்பல, திரும்பி ஊருக்கே போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள மிக மோசமா நடத்துவாங்க. மீறி எதிர்த்தாங்கன்னா தனி ரூம்ல அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணி அவங்கள ஒப்புக்கொள்ள வைக்கிறாங்க. இந்த மாதிரி மாட்டிக்கிட்டவங்கள எப்படி ரெஸ்கியூ பண்றாங்கன்னா, அந்தந்த நாடுகள்ல உள்ள நம்ம தூதரக அதிகாரிகள் வாயிலாக நம்ம சைபர் கிரைம் போலீஸ் மற்றும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தூதரகங்கள், அதாவது எம்பசி உதவியோட நம்ம இளைஞர்களை மீட்டு வராங்க. இதெல்லாம் ஈஸியான ப்ராசஸ்னு நினைச்சிடாதீங்க. பல சிரமங்களுக்கு மத்தியில தான் இவங்களை மீட்டெடுக்கிறாங்க. இது ஒரு கூட்டு முயற்சின்னு தான் சொல்லணும். அப்ப எப்படி பாதுகாப்பா வெளிநாட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய emigrate.gov.in என்ற இணையதளத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும் ஏஜென்ட்டுகள் மூலமா போறதுதான் சேஃப். டூரிஸ்ட் விசால எந்த நாட்டுக்கும் வேலைக்கு தயவு செய்து போகாதீங்க. மத்திய வெளியுறவு அமைச்சகம், அதாவது யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அதால அங்கீகரிக்கப்பட்ட 200க்கும் அதிகமான ஏஜென்ட்டுகள் மூலமா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறத உறுதி செஞ்சுக்கோங்க. இனிமேல இந்த மாதிரியான போலி விளம்பரங்களை பாத்தீங்கன்னா தயவு செய்து 9042149222 அப்படின்ற நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. வருமுன் காப்பது நல்லதுன்றதால பார்த்து போங்கன்றதையே இதற்கான விழிப்புணர்வு வாசகமா, அதாவது அவேர்னஸ் ஸ்லோகனா முன்னெடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராரு நம்ம இந்திய வெளியுறவுத்துறையை சேர்ந்த IFS அதிகாரி திரு ராஜ்குமார் அவர்கள். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இந்த வீடியோ உங்கள யாரோ ஒருவருக்காவதும் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடவும் மன நிறைவோடவும் இந்த வீடியோவை முடிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Confidence is our best accessory. Never leave home without it. It may not bring success, but it gives the power to face challenges.